ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2A நோட்டிஃபிகேஷனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். டிஎன்பிசி சொன்ன மாதிரியே என்ன டேட்டில் வந்து சொன்னாங்களோ அந்த டேட்டில் வந்து இப்போது டிஎன்பிசி வந்து கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜூலை 15 இன்றைக்கி தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும், ஓகேவா? அதாவது இதில் இதான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி தான், அதாவது ஜூலை 15 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து, அதாவது எப்போ வந்து நமக்கு ஃபார்ம் வந்து நமக்கு என்னையிலேருந்து இங்கே அப்ளை பண்ணலாம்னா இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டேலே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு 2 or 3 days, ஒரு 2 or 3 days இல்லாட்டா 1 week அப்புறப்பத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் வந்துன்னா இதாயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற வீடியோலாம் பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னா வீட்டிலே இருந்து கூட அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் போய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 வரைக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அதுமாதிரி லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் போய் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 2 or 3 daysக்கு அப்புறமா வந்து நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுல ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதாயிரும். ஸோ பொறுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13. ஓகேவா? உங்களுடைய அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன் மேபி கரெக்ஷன் இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் நீங்கள் கரெக்ஷனை வைக்காதீங்க. ஃபஸ்ட்டே நல்லா நீட்டாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? கரெக்ஷன் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க 18. ஓகேவா? 18லேருந்து 20, ஒரு 2 நாள் வந்து கரெக்ஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்லேயே அதுமாதிரி நீங்கள் போய் ஒரு லாஸ்ட் 1 weekலேயே போய் அப்ளை பண்ணுற மாதிரி வைக்காதீங்க. ஓகேவா? கொஞ்சம் முன்னாடியே பண்ண மாதிரி பாருங்கள். ஓகேவா? இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் டேட். அதுமாதிரி என்றைக்கு நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 28 வந்து எக்ஸாம். ஓகேவா? மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இது கொடுவாங்க. இந்த குரூப் 2 பொறுத்தவரை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படிங்கிற 2 இது நடக்கும். ஓகேவா? ப்ரிலிம்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறவங்க தான் மெயின்ஸ்க்கு வந்து போவாங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸில் வெறும் செலெக்ஷன் தான், அதில் யாருக்கும் நமக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மெயின்ஸில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு தான் நமக்கு போஸ்டிங் உண்டு. ஓகேவா? ஓகே, இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள், குரூப் 2, 2A ரெண்டெண்ணா இருக்குது. குரூப் 2ல் வந்து நமக்கு வந்து வேக்கன்சி பார்த்திங்கன்னா 50 தான் இருக்குது. அடுத்து 2Aவில் பார்த்திங்கன்னா நமக்கு வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒரு 595 வேக்கன்சி வந்து இருக்கும். ஓகேவா? 595 வேக்கன்சி வந்து இருக்குது. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி தான். ஆனால் நமக்கு வந்து நீங்கள் எழுதிட்டு மெயின்ஸ் எல்லாம் நம்ம போஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடி வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பொறுமையாக காத்திருப்போம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமானது வந்து நமக்கு ஃபஸ்ட் வந்து சிலபஸில் வந்து ஒரு சின்ன, அதாவது சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது, எக்ஸாமில் வந்து நமக்கு வந்து தமிழில் வந்து குரூப் 2 மெயின்ஸ் இருக்கலாம், அதில் வந்து லாங்குவேஜ் பேப்பரை வந்து தூக்கிட்டாங்க. ஓகேவா? ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தலாம். அப்புறமா என்னென்ன பதவிக்கான ஏஜ் லிமிட், முக்கியமாக அந்த ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்னென்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அதாவது இது வந்து இந்த கேண்டிடேட், அதாவது இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் கிடையாது. அவங்கள தவிர ஓசி கேட்டகரி இருப்பாங்க, அதர் கெஸ்ட், அவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து நான் நம்மளுடைய டெலகிராமில் வந்து ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையிலே மார்னிங் வந்தோடனே சென்ட் பண்ணிவிட்டு, தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 22 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 32. ஓகேவா? இது வந்து குரூப் 2 சர்வீஸ்க்கு ஓசி கேட்டகரி. ஓகேவா? அதே மாதிரி குரூப் 2A சர்வீஸ்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏஜ் லிமிட் வந்து பார்த்துக்கோங்க, அந்த ஏஜுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்னு. ஓகேவா? அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் இது உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஏஜ் லிமிட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் மேக்ஸிமம் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இந்த நம்ம எக்ஸாம் மோஸ்ட்லி எழுதலாம். அது போக ஒரு சில எக்ஸாமுக்கு மட்டும் நமக்கு மேக்ஸிமம் பாருங்கள், ஃபாரஸ்ட்டுக்கெலாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண மாதிரி எழுத முடியும். பிஏ அப்புறம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்களா, அவங்களாம் வந்து அட்டன் பண்ணுற முடியாது. அதாவது அந்த போஸ்டிங் மட்டும் நீங்கள் இது கிடையாது, மற்றபடி நீங்கள் மற்ற எல்லா போஸ்ட்டுமே வந்து எலிஜிபிள். ஓகேவா? இந்த அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபாரஸ்டருக்கு மட்டும் a bachelor degree in science and engineering in any one of the following subject of any university. ஓகேவா? அதாவது நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எழுதலாம், அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எழுதலாம். ஓகேவா? அந்த அதாவது ஆர்ட்ஸில் படிச்சிருப்பீங்க அவங்க மட்டும் இந்த ஃபாரஸ்டருக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது, எழுதுறது கிடையாது. நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவாக ஃபாரஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் அதை அப்ளை பண்ண மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் இருந்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபாரஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில எலிஜிபிள் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஹைட்டு, மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேல்னால் நீங்கள் வந்து அதாவது
என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்டி கேட்டகரியை தவிர நீங்கள் வந்து மேலாக இருந்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும். ஓகேவா? எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 152 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஓகேவா? அதுமாரி இந்த கேர்ள்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுவுமே செஸ்ட் மெஷர்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு சயின்ஸ் குரூப் ஆர் இன்ஜினியரிங் அதில் ஏதாவது ஒன்று இருந்து இந்த இங்கே சென்டிமீட்டர் இவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்க, அப்புறமா வந்து இது வந்து உங்களுக்கு சூட்டபிளாக ஆகுதுன்னா நீங்கள் இந்த கேட்டகரிக்கு வந்து கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அப்ளிகேஷன்லேயே வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ சிலபஸில் மெயினாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் தான். ஓகேவா? எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், அது ஒரே எக்ஸாம் தான் நடக்க போகுது. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை லாங்குவேஜ் பேப்பர் வந்து 100 கொஸ்டின். ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இது வந்து லாங்குவேஜ் வந்து SLC ஸ்டாண்டர்ட் தான். அப்புறமா GS பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேவா? 75 கொஸ்டின். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா SLC ஸ்டாண்டர்ட் தான், 25 கொஸ்டின். மொத்தம் வந்து 200 கொஸ்டின். ஓகேவா? 300 மார்க்குக்கு 3 ஹவர்ஸ். அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 90. ஓகேவா? அதாவது 90 அப்படிங்கிறது பாஸ் மார்க். நம்ம வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா OMRல தான் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். ஓகேவா? இது வந்து குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். இதுலேருந்து செலக்ட் ஆகிறவங்க வந்து மெயின்ஸ் எழுதுவாங்க. அதுக்கு வந்து குரூப் 2A அப்படிங்கிற 2 இது நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன பேப்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படிங்கிறது இருக்குது. இந்த பேப்பர் 1 அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு SLC ஸ்டாண்டர்ட். ஓகேவா? 100 மார்க்ஸ். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து 100 மார்க்ஸ், 3 ஹவர்ஸ் டைம் வந்து தருவாங்க. ஓகேவா? இது 100 மார்க்ஸுக்கு. இல்லை மினிமம் குவாலிஃபைங் வந்து நீங்கள் கண்டிப்பாக 40 மார்க் எடுத்தால் தான் உங்களுடைய செகண்ட் பேப்பரை வந்து திருத்துவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேப்பரில் வந்து 40 மார்க் வந்து எடுத்தே ஆகணும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் டைப்பில் வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? பேப்பர் 2 தான் நமக்கு போஸ்டிங்கானது. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டிக்கானது. அதில் நீங்கள் 40 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணால் போதும். இது வந்து GSல வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். 300 மார்க்குக்கு நடக்கும். 3 ஹவர்ஸ் டியூரேஷன் இருக்கும். மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா 90 தான். ஸோ 90 கிடையாது. நீங்கள் எந்தளவுக்கு நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு 300க்கு எந்தளவுக்கு நல்ல மார்க் எடுக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து குரூப் 2க்கானது. அடுத்து நீங்கள் குரூப் 2A பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேப்பர் 1 இருக்கும். அதுலேயும் தமிழ் எலிஜிபிலிட்டி SLC இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 100. ஓகேவா? அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் குரூப் 2A வந்து மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆகுதுங்களோ அவங்களுக்கான பேப்பர் 1 வந்து காமனாக நடக்கும். ஓகேவா? அது வந்து காமன் தான் நடக்கும். இந்த பேப்பர் 1 வந்து 2ஆ இருக்கட்டும், 2Aவாக இருக்கட்டும். ஓகே? அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதுக்கான சிலபஸ்மே நம்ம வந்து கீழே இதிலே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து PDF வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? டெலகிராம் லிங்க்மே நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம PDF வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே? இதில் பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான வந்து இது பண்ணியிருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கு முன்னக்கூட்டி தமிழ் அப்படிங்கிறது வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து இருந்துச்சு. இப்போ தமிழ் கிடையாது. GSம் மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகே? அது SLC ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் வந்து 50 கொஸ்டின், GSலேருந்து 150 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கன்னா 300, 3 ஹவர்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா CBT, அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும். OMRல நடக்கிறதுக்கு பதிலாக அதாவது கம்ப்யூட்டர் பேஸில் வந்து நடக்கும். ஓகேவா? கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் வந்து நடக்கும். இதில் ஒன்று என்னென்னா நமக்கு தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் தமிழோ இங்கிலீஷோ கிடையாது. ஒன்லி GS, அப்புறமா வந்து மேக்ஸ் ரீசனிங் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு GS மேக்ஸ் வச்சா நமக்கு குரூப் 2A வந்து போஸ்டிங் நமக்கு தரப்போகிறாங்க. ஸோ தமிழை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு முக்கியமானது. இதுக்கு முன்னாடி நமக்கு தமிழில் வந்து 60 கொஸ்டின் தமிழில் வந்து 40 கொஸ்டின், 60 மேக்ஸ் வந்து 60 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே? இதுக்கான இப்போ சிலபஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய ஏஜ் லிமிட். அதுக்கப்புறமா வந்து ஃபாரஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இன்ஜினியரிங்காக, அப்புறமா வந்து உங்களுடைய ஹைட் மெஷர்மெண்ட்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும், வீட்டில் அப்ளை பண்ண ஒருவேளை மேபி நீங்கள் வந்து வீட்டில் நீங்களே அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு திருப்பு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரௌசிங் சென்டர் ஏதாச்சும் போனீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. அவங்க அப்ளை பண்ண முடியல கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்களா, சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுக்காங்களா, பக்கத்தில் இருந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம சிலபஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? இதில் வந்து பின்னாடி வந்து இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்டில் வந்து இப்போ ஃபாரஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஹைட் மெஷர்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே பின்னாடி வந்து அந்த ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கான சிலபஸ் வந்து இதில் வந்து இங்கிலீஷில் இருக்குது. நான் தமிழ்லையுமே உங்களுக்கு PDF வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது வந்து பொது தமிழுக்கானது, அதாவது குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கானது. ஓகேவா? நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம குரூப் 4ல் வந்து நம்ம இந்த சிலபஸில் வந்து ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஸோ அது வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. நமக்கு
அதை பற்றி இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. இனியாவது நமக்கு ஸ்கூல் புக்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம் கண்டிப்பாக. அதேமாதிரி சொல்லகராதி, எழுதும் திறன், அப்புறம் கலைச்சொற்கள், வாசித்து புரிந்து கொள்ளுதல், எளிய மொழிபெயர்ப்பு. ஆல்ரெடி குரூப் 4 தான் நமக்கு குரூப் 2க்குள்ள ஃபிலிம்ஸ்க்கான தமிழ். ஓகேவா? அதுமாதிரி இங்கிலீஷ் வந்து இருக்குது. ஓகேவா? இது வந்து நமக்கு குரூப் 2 வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே உண்டு. அதில் யாருக்கு எது விருப்பமோ அதை எழுதிக்கலாம். அதுமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் குரூப் 4 சிலபஸ் நமக்கு குரூப் 2க்கும் ஃபிலிம்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்தது என்னது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்தோம்னா மெயின்ஸில் அதுக்கான பேப்பருமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுமாதிரி மெயின் எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குரூப் 2A கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க யூனிட் 1லேருந்து, யூனிட் 3லேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? குரூப் 2A இது வந்து குரூப் 2A சிலபஸ். ஓகேவா? 150 இப்போ வந்து நமக்கு மாற்றிருக்காங்கல்ல, தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இதில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை மார்க் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா போன டைம் வந்து நமக்கு GSல 100 கொஸ்டின் தான் அதாவது 100 மார்க்ஸ் தான் நமக்கு இருந்துச்சு. ஓகேவா? இப்போ வந்து 150 மார்க்ஸ், சாரி 150 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 150 கொஸ்டின். போனதற்கு 100 கொஸ்டின்ஸ் தான் இருந்து, ஏன்னா இது அப்ஜெக்டிவ் டைப் தானே. அதுமாரி 50 கொஸ்டின் மேக்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னென்ன டாப்பிக்கும் அப்படிங்கிறத மேக்ஸை வந்து இப்போ ப்ரிலிம்ஸ்லேருந்தே நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு மெயின்ஸில் வந்து ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கரெக்டாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் ஒரு 2 மந்த் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லாருமே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, நமக்கு நல்லதே நடக்கும். ஓகே, தேங்க்யூ.